أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن المجيد: بسم الله الرحمن الرحيم. وإن تعدوا نعمة الله لا تحصوها. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழனைக்கும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரும் மேலான உத்தம பெருநபி கண்மணி காத்தமுன் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் பின்பற்றி வந்த தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இறைநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ரபியுல் ஆகிர் மாதத்தினுடைய ஜும்மாவில் ஒன்று கூடக்கூடிய நல்லோர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாகவே தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அன்பிற்கிற பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த வாரம் அல்லாஹ் சொல்லிய இறைவசனத்திலிருந்து ஒரு வசனத்தை பற்றி பார்த்தோம். அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் என்ன என்ன என்று விட்டு என்ன ஆரம்பித்தால் அதை எண்ணி முடிக்கவே முடியாது என்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு விவகாரங்கள் என்னென்ன என்று சும்மா ஒரு ஓரலாக பார்க்கும் பொழுது அவன் நமக்கு கொடுத்த உபகாரங்கள் நியமத்துக்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, அது எண்ணில் அடங்கா முறையில் கொட்டி கிடக்கிறது என்பதை பார்த்தோம். அதன் அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நியமத்துக்களிலேயே உயர்ந்த நியமத்தாக எதை பார்க்கிறோம்? இது ஈமானியத்தான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலே இது இந்த உலகத்தில் ஈடு இணை இல்லாத ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. ஈமானியத்தான இஸ்லாமிய ஒரு வாழ்க்கை வாழ வைத்தாலே இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக என்ன என்று பார்க்க போனால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த தேக சௌக்கியம், இந்த ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியம், இது சம்பந்தமாகத்தான் ஒரு நிகழ்வை கூட நாம் உங்களுக்கு சொல்லி காட்டினோம் கடந்த வாரம். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை அபூ தர்துல் கிஃபாரி என்ற சஹாபியுடைய ஒரு நிகழ்வு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தர்துல் அவர்களை ஜிப்ரீல் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த நினைக்க அதற்கு முன்னாக ஜிப்ரீல் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் ஹாதர் ரஜுல் அபூ தர் என்பதாக சொல்லி அந்த நிகழ்வில் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி இதுதான்.
அபூதர் அவர்களை வானத்தில் உள்ள மலக்குகள் எல்லாம் நினைவு கூறக்கூடிய அளவிற்கு வானில் உள்ள மலக்குமார்களுக்கு பரிச்சயமாகும் அளவிற்கு அவர்கள் ஆகுவதற்கு காரணமாக இருந்தது அவர் அதே விடுத்திருந்தது அவர்கள் அந்த அந்த துவா أسألك جسد العافية وتمام العافية وتمام العافية وحسن العافية وشكر للعافية இந்த துவாவில் ஒரு கூட கடந்த வாரம் ஜும்மாவுடைய மஜ்லிஸில் பதிவு செய்திருந்தோம். ஆஃபியத்தில் ஆரோக்கியத்தில் இத்தனை வகையா அல்லாஹ் அக்பர் என்று நாம் எல்லாம் ஆச்சரியப்படும் வகையிலே அத்தனை விதமான ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்பேன் என்பதாக நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். அந்த வரிசையிலே இன்று மற்றொரு செய்தி சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துக்களை பற்றி சொல்லுவாங்க போது அல்லாஹ் அலைஹிம் மின் நபிய்யீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன் சாலிஹீன்களுக்கு சுஹதாக்களுக்கு சித்தீகீன்களுக்கு நபிமார்களுக்கு இவர்கள் மீதுதான் நாம் என்ன செய்திருக்கிறோம் நியமத்தை ஒளிந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிமார்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நுபுவத்தை கொடுக்கப்பட்ட நபிமார்கள். அந்த அடிப்படையிலே அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்கள் பாக்கியசாலிகள் நியமத்துக்கு கொடுக்கப்பட்டவர்கள் தான். அதனுடைய தொடர்ச்சி அவர்களோடு தொடர்பு கொண்டவர்கள், அந்த நபியை உண்மைப்படுத்தியவர்கள். அந்த காலகட்டத்திலே அந்த நபி நான் ஒரு நபி என்று சொல்லும் பொழுது அவருடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஆள் இவர் இறைவனுடைய தூதர் என்று எவர்களெல்லாம் உண்மைப்படுத்தினார்களோ அப்படிப்பட்டவர்கள் சித்தீகீன்கள் என்று சொல்லப்படும். அவர்களை தொடர்ந்து அந்த நபியின் சித்தீகீன்களும் அல்லாஹ்வுடைய விஷயத்திற்காக எதை எதிர்த்து நிற்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆகி உயிரே விடும் அளவிற்கு எவர்கள் துணிந்து விடுகிறார்களோ அந்த ஷஹீதுகளுக்கு சுஹதாக்கள் என்று சொல்லலாம். நம்ம சித்தீகீன்கள் சுஹதாக்கள் இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஞாபகத்தை கொடுக்கப்பட்டவர்கள். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். சாலிஹீன் அல்லாஹ் அக்பர். இந்த சாலிஹீன்கள் யார்? இந்த சாலிஹீன்கள் நற்குணம் படைத்தவர்கள், நல்லவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள். நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானுடைய படித்தரத்தில் ஒரு அற்புதமான படித்தரத்தை இந்த சாலிஹீன் நமக்கு பெற்றுத் தருகிறார். ஒரு மனிதர் கலிமா சொல்லி ஏகத்துவத்தை தொழுகையை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் எப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறாரோ அப்பொழுது அவர் முஸ்லிம் என்ற அந்தஸ்தில் ஆகிவிடுகிறார். எவ்வளவு ஒரு முஸ்லிமாக ஆகிவிடுகிறாரோ அவர் முஸ்லிம் என்ற கேட்டகரியிலேயே இருந்து விடுவது கிடையாது. அதுக்கு அடுத்த கேட்டகரிக்கு செல்ல வேண்டும். அடுத்த கேட்டகரி என்ன? ஒரு முஸ்லிமாக ஆகிட்டார் சொன்னால் அல்லாஹ் விதித்த கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயங்கள் 5 நேர தொழுகைகள், ஸகாத்துகள், ஹஜ், இன்னும் ரமலானுடைய நோன்பு, இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் பேருதலாக கடைபிடிப்பவராக ஆகிவிட்டார் என்று சொன்னால் முஸ்லிம் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து பூமிக்கு அந்த அடுத்த தரத்தாவிற்கு அவர் செல்கிறார். லைஃப்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. சின்ன பிள்ளைங்க மாதிரி பேர் இருக்கிறோம். சின்ன பிள்ளைகளே இருக்கணும். பலதப்பட்ட ட்ரெஸ்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் கட்டி போட்டு சுற்றணும். அதுக்கப்புறம் ட்ரௌசர் போட்டு சுற்றணும். அதுக்கப்புறம் கைலி பேண்ட் உடைகள் எவ்வளவு டெவலப்மெண்ட். ஆரம்பத்தில் தாய்ப்பால் நமக்கு சரிக்காது. தாய்ப்பால் தான் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நல்ல பூமாரி பால்ல ஊற்றி ரசத்தை கொடுத்தாங்க. பிஸ்கட்டை பால்ல ஊறப்பட கொடுத்தாங்க. நீங்க டெவலப் எங்க நிற்கிறது? தாயாருக்கு நீச்சல் பெரிய நிற்கிறது. உணவுல உணவு டெவலப் பார்த்தா கொடுக்கலாம், உடைகள் கொடுக்கலாம். நம்ம வசிக்கக்கூடிய இருப்பிடம் ஆரம்பத்தில் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம சின்ன பிள்ளைகள் நம்ம வீடு எப்படி இருந்துச்சு, ஆரம்பத்தில் கூரை நம்ம இல்ல ஓட்டு வீடு நம்ம இருந்தோம். அந்த ஓட்டு வீடு புகழ் விடாச்சு, மாடி விடாச்சு. அவங்க வீடுகளில் இருப்பிட வசதிகளை டெவலப், உடைகள் டெவலப்
மட்டும் அந்த டெவலப் வரும்போது நாம் என்ன செய்யல, முயற்சிக்கவில்லை. ஈமானே டெவலப் இருக்குது. எடுத்தோடு ஒரு வழக்குக்கு அல்லாஹ் தான் என்று ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக ஆகிவிடுகிறார். ஆனால் அதற்கு பிறகு 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொடரக்கூடியவராக, ரமலானுக்கு பேணுதலாக நோன்பு நோக்கக்கூடியவராக, உழைத்த உழைப்பிலிருந்து 2.5% சக்காத்து கொடுப்பவராக, இப்படி அவர் ஹஜ்ஜுடைய கடமையோடு இந்த 5 கடமைகளை ஒரு சேர இஹ்லாஸோடு பரிபூர்ணமாக நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டால் இவர் முஸ்லிம்கள் கேட்டகரியிலிருந்து என்ன செய்யறது, டெவலப் ஆகி மூமிங்கிற கேட்டகரிக்கு வராது. இன்னைக்கு நம்ம நிறைய முஸ்லிமாக தான் இருக்கிறோம். வேற கனிமா சொன்னது ஒரு காரணத்துக்காண்டி நம்முடைய உள்ளத்துல அந்த கனிமா ஒட்டி இருக்கிறதுனால முஸ்லிம்கள் அது கேட்டகரியில இருக்கிறோம். எல்கேஜி, பிரிகேஜி, யூகேஜி அந்த தரத்துல. ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ் அக்பர் மூமினாக நாம் எப்பொழுது எப்படி ஆக முடியும் என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். சரி, அதோடு முடிஞ்சாலே இல்ல, முஸ்லிம் மூமின் ஒரு மூமின் இவ்வளவு அமல்களை செய்கிறார் என்று சொன்னால் எப்பொழுது செய்ய முடியும் தெரியுமா? எப்பொழுது உள்ளத்திலே அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் பார்ப்பதற்காக நாம் கொடுக்கவில்லை, மற்றவர்கள் கேட்பார் என்பதற்காக நாம் தொடரவில்லை, மற்றவர்கள் கரெக்டாக சக்காத்து கொடுத்தாயா என்று நம்மை கணக்கு பார்ப்பார்கள் என்பதற்காக நாம் கொடுக்கவில்லை. யாருக்காக அனைத்தையும் செய்கிறேன், நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் வந்த பொழுதுதான் இந்த மூமினாக இருக்கக்கூடியவர் தொழுகையை, நோன்பை, சக்காத்தை, ஹஜ்ஜை எல்லாம் சரியாக நிறைவேற்றுவார். அப்ப இந்த நிறைவேற்றும் பொழுது அவர் மூமிக்கிற கேட்டதிலிருந்து அவரையும் அறியாமல் அவருக்கே தெரியாமல் முத்தகீன் என்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு உயர்ந்தார். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பாக்கியம்! அவர் முஸ்லிமாக இருந்து மூமினாக உயர்ந்து முத்தகீன் ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டோம் என்று சொன்னார். அவ்வாறு நமக்கு கடமையாக்கப்பட்ட அமல்களை சரிவாக பரிபூர்ணமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதோடு நம்முடைய நிலைமை முடியவில்லை. அதோடு ஒரு அந்தஸ்து அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை, அதையும் தாண்டி முத்தகீன் அடுத்து சாலிஹ் என்ற ஒரு இடம் இருக்கு. இது இறையச்சத்தோடு இபாதத்தோடு ஈமானோடு ஒருவர் பாலிக்கிறார் என்று சொன்னால் அவர் யாருடைய லிஸ்டாக சேர்றாரு, சாலிஹினுடைய லிஸ்ட்ல சேர்றாரு. எப்போது சாலிஹினுடைய லிஸ்ட்ல சேர்றாரோ அப்ப அவர் அல்லாஹ்வை நேசிப்பார், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிப்பார், மறுமையை நேசிப்பார். இவர் ஒவ்வொருடைய பேச்சும் செயலும் மூச்சும் இந்த உலகம் அல்ல, மறுவுலகம், கபரில் இருந்து மறுவுலகம் வரை இவருடைய சிந்தனைகளும் செயல்களும் பேச்சும் அமைந்துவிடும். அப்படி ஒன்று ஆயிரம் சொன்னா அப்பதான் சாலிஹுக்கு அடுத்த ஒரு கேட்டகரி இருக்குது. அதுதான் வலி என்று சொல்லக்கூடிய இறை நேசர்களுடைய கேட்டகரி. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரிப்போர்ட் நம்ம கையில் இருக்குது, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத கெஸ் பண்றதுக்கு உண்டான அந்த ரிப்போர்ட் நம்ம கையில் இருக்குது. காலையில் சுகர் டெஸ்ட் பண்ண வந்தோடனே 2 மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கி எடுத்து பார்க்கணுமா இல்லையா ஆகணுமா, அவன் பார்க்கும்போது தெரியுது நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். பரிபூர்ணமான தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ் எல்லாம் பக்காவா இருந்தா முஸ்லிமை தாண்டி மூமினை தாண்டி முத்தகீன் அந்தஸ்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். நம்முடைய எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தை மையமாக வைத்து செயல்படாமல் நம்முடைய பேச்சு, உழைப்பு, நடவடிக்கை அனைத்துமே மறுமையை குறிக்கோளாக வைத்து அமைய வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து வாழ ஆரம்பித்து விட்டால் அவர் அந்த சாலிஹின் அந்த கேட்டகரியை தாண்டி வலி என்ற உயர்ந்த அந்தஸ்துக்கு அவர் ஆளாகிறார். அவுலியாக்கள் என்று சொன்னால் வேறு யாரும் இல்லை. ஒரு முஸ்லிமாக இருந்து மூமின்களாக மாறி ஒரு முத்தகீன்களாக மாறி சாலிஹின்களாகி வலி என்ற அந்தஸ்தை அடைந்தவர்கள் தான். அப்படிப்பட்ட வழிமார்களை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட வழிமார்களுக்கு இந்த உலகம் 16 மாதம் இல்லை. அப்படிப்பட்ட வழிமார்களுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? நபிமார்களுக்கு வழிமார்களுக்கு உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர், நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார், வழிமார்கள் அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கிறார்கள். ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? நபிமார்கள் யார் தேர்ந்தெடுக்கிறார்? இவர்கள் நபி சொல்லி அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் வழிமார்கள் அல்லாஹ்வை தன்னுடைய நேசராக தேர்ந்தெடுக்கிறார்கள். அதன் காரணத்தால் தான் அவர்கள் மறுமைக்குண்டான வாழ்க்கையை வாழ்கிறார்கள்.
அப்படி கரைந்து போய் விடுவார்கள். அந்த இஸ்முல்லாஹ் சாதாரண போல முறையிலே வருவதற்கு வாய்ப்பில்லை. எவரிடத்திலே இஷ்கே ரசூல் இருக்கிறதோ, எவருடைய உள்ளத்திலே ரசூலுடைய காதல் இருக்கிறதோ, அவருக்கு மட்டும்தான் இந்த இஸ்முல்லாஹ் என்ற அந்தஸ்தை அடையக்கூடிய, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ் அப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கித் புரிவானாக. அன்றைக்கு பெருக்கிற அல்லாஹ் கிடையாது. இப்படி அல்லாஹ் தஆலா பலவிதமான கேட்டகரி, ஒரு சாதாரண ஒரு ரயில் பயணம் செய்யறதா இருந்தா கூட அதுல எத்தனை வகையான கேட்டகரி, கபால்ல பலவிதமான வித்தியாசங்கள். நாமளா அப்படியே ரிசர்வேஷன் இல்லாம அட்ரஸ் கமாண்ட் டிக்கெட் எடுத்துட்டு போய் நிறுத்தலாம், இடம் இருந்தா உட்காந்துக்கலாம், இடம் இருந்தா படுத்துக்கலாம், இடம் கக்கூஸ் வந்து சொல்லிக்கிட்டு கூட வரலாம். இது அட்ரஸ் கமாண்ட். இதுல ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல அதுல எத்தனை வகை, சிலிண்டர் ஒரு வகையான பெட்டி, அல்லாஹ் அக்பர், ஏசி போட்டு அதுல டூட்டர் ஏசி, த்ரீட்டர் ஏசி, அப்படியே அதுல எத்தனை வகை. எல்லோருடைய பயணமும் ஒரே திசையை நோக்கி, ஒரே மூலை நோக்கி இருக்கிறது என்றாலும் கூட இந்த பயணத்தின் வித்தியாசங்கள் எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது? இந்த உலகத்திலே அவர்களுடைய வசதியை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அதுபோல அவர்களுடைய ஈமானை வைத்து ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, ஒரு முஸ்லிமாகவே இருந்தார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். அவர் அதையும் தாண்டி கொஞ்சம் ஈமானில் செல்வாக்குள்ளவராக இருந்தார் என்று சொன்னால் மூமின்களாக, இன்னும் அதிக ஈமான் செல்வாக்கு என்று சொன்னால் முத்தகீனாக, இன்னும் அதிகமாக சாலிஹீன்களாக, இன்னும் அதிகமாக ஹை கிளாஸ் டிக்கெட், பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் டிராவல் பண்ற மாதிரி ஒரு இறைநேசருடைய பரிமாறுடைய பாதையில இவருடைய டிராவல் அமையும். ரெண்டு பேருடைய பிறந்ததும் சேர்விடம் ஒன்றுதான். இந்த உலகத்தில் பிறந்தோம், இந்த உலகத்தில் வளர்ந்தோம், வாழ்ந்தோம். மாதத்திற்கு பிறகு நம்முடைய மரணத்திற்கு பிறகு கவலை கிருபை வைக்கப்படும். ஆனால் கேள்விகளுக்கு தகுந்தால போல ட்ரீட்மெண்ட் அங்கு கொடுக்கப்படும். அங்க ட்ரீட் அந்தஸ்து வச்சுதான். அப்ப அல்லாஹ்விடத்தில் நம்மை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று நாம் தான் நிர்ணயிக்கின்றோம். எப்படி நான் ஒழுக்கமுள்ளவராக இருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நாம் தான் நிர்ணயிக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. நண்பர்களே, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ல பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத், இந்த உம்மத்தே முஹம்மதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை நேசிப்பதும் அவருடைய அகிலபைத் என்று சொல்லப்படும் குடும்பத்தார்களை நேசிப்பதும் மூமின்களுக்கு ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக ஆக்கப்பட்டு விட்டது. அப்பேற்பட்ட நாயகத்தின் குடும்ப வாரிசில் அகிலபைத்துக்களில் கட்டுப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி இங்கு நாம் பார்க்க போகிறோம். சையது மூசா என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவரை வரலாற்றிலே அபூ சாலிஹ் என்றும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த சையது மூசா தன்னுடைய இளமை பருவத்திலே ஒரு நிகழ்வு ஒன்று நிகழ்கிறது. சரியான பசி. அந்த பசியின் கொடுமையால் அப்படியே ஆதோறும் நடந்து போயிட்டு இருக்கிறார். ஆத்துல ஒரு ஆப்பிள் பழம் வந்து வருது. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி வேகமா ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிடுறார். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு சிந்தனை வருது, ஆஹா, ஆப்பிள் வந்து ஆப்பிள் ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டோமே, இது யாருக்கும் உரியது என்று தெரியவில்லையே, இது எந்த தோட்டத்துக்காரனுடைய எந்த மரத்தினுடைய சொந்தக்காரனுக்கு உரியது என்று தெரியலையே, அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்து சாப்பிடுறோமே, இது நமக்கு ஹராமா ஹலாலா, அனுமதி இல்லாமல் சாப்பிட்டது ஹராமா, எப்படியாவது உரியவர்கள் சென்ற அனுமதியை கேட்டு இதை நாம் ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணத்திலே இந்த சையது மூசா என்று சொல்லக்கூடிய மக்கள் அபூ சாலிஹ் என்று அழைக்கப்படக்கூடியவர் அந்த 6 வர திசையை நோக்கியே இருக்குமாறு நடந்துட்டு வர்றார். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு தோட்டம், ஒரு தோட்டத்தை ஓரமாக அப்படியே கிராஸ் பண்ணி ஆறு வருது. அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் மரம் அப்படியே அந்த ஆத்த தோட்டமா இருக்கு. சார் ஆப்பிள் அதுல இருக்கு. இவர் முடிவு செய்தாரு, இது இந்த தோட்டத்துடைய ஆப்பிளாக இருக்க வேண்டும். அப்படியே அந்த தோட்டத்துக்கு வராது. அந்த ஊர் மக்கள் தோட்டத்துக்கார உரிமையாளர் யார் விசாரிக்கிறாரு? உரிமை
அவர் இந்த சையத் மூசாவை அபூசாரி என்ன செஞ்சாரு, வேலைக்கே பார்த்துட்டு முடியாது அப்படியெல்லாம் சொல்லாரு. இதுக்கு என்ன பிரதிபலமாக நான் செய்யணும், நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன செய்யறேன், கட்டுப்படுறேன். கால் முழுக்க உங்கள்கிட்ட வேலை செய்யணுமா, கால் முழுக்க இதுக்கு ஏதாவது பிராட்சியம் செய்யணுமா சொல்லுங்க. ஒரு ஆப்பிள் பழத்துக்கு பேருந்து இருக்கிறது இதுதான். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க சாப்பிட்ட அந்த பழம் உங்களுக்கு ஹலாலாக ஆகும்னு சொன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன சொல்லுங்க, என் பிள்ளையை கட்டிக்கணும். சரிங்க, அவசரப்பட்டு சரின்னு சொல்லாது. என் பிள்ளை எப்படி பண்றது தெரிஞ்சுக்கும். என் பிள்ளைக்கு என்ன இல்லை, ரெண்டு கண்ணு இல்லை, அதுக்காக வேண்டாம் சொல்ல முடியுமா? இப்பதான் இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாரு. எப்படியாவது பழத்தை ஹலால் ஆக்கிற உணவை சாப்பிட்டது ஹலால் ஆக்கிற முடிவு வந்தவர். பரவாயில்ல, கண்ணு மட்டும் கூடல, காது கேட்காது, பரவாயில்ல, கைகாலமா உடம்பா பரவாயில்ல. நிக்கா முடிஞ்சிச்சு, தனி அறையில் தனித்து விடப்பட்டார்கள். முதல்வர் முடிஞ்சு வெளியே வந்தவர் இந்த சையத் மூசா என்று சொல்லக்கூடிய அபூசாரி என்று அழைக்கப்படக்கூடிய வந்து பெரியவரை கையை பிடிச்சு சொன்னாரு, என்ன நீங்க நேற்று சொன்ன மாதிரி அந்த பெண் இல்லைங்க, அழகுன்னு அழகு அல்ல, அவ்வளவு ஒரு அழகு கூடிய மகளாக கொடுத்திருக்கிறான். நல்லா கண்டு இருந்துச்சு, நல்லா பேசுறதா காது கொடுத்து கேட்டாங்க, கைகால ஊடகம் ஒன்றும் கிடையாது. இது இப்படி சொல்லியே எனக்கு இந்த பெண்ணை கல்வி இருக்கா அப்படின்னு வச்சுங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் பொய்யல சொல்லலப்பா, என் பிள்ளை எந்த விதமான பாவ விஷயத்தை என் பிள்ளை பார்த்ததில்லை. அப்படி பார்ப்பதை விட்டு என் பிள்ளை தன்னை உருவாக்கி கொண்டது. எந்த விதமான பொய்யான நித்ராக்குரிய புறம் பேசக்கூடிய செய்திகளை என் பிள்ளை காது கொடுத்து எனக்கு கேட்டதில்லை. அந்த விஷயத்தில் என் பிள்ளை தன்னுடைய காதை செவிடா ஆக்கி கொண்டது. எந்த ஒரு பாவ காரியத்தை நோக்கி கைகளையோ கால்களையோ அதை பயன்படுத்தி செல்லவில்லை. எனவே கைகால் இல்லாத குணம் என்பதாக சொன்னேன் என்று சொல்லி மகனை வளர்த்த விதத்தை எங்கே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பேருதலாக பிள்ளையை வளர்த்திருக்கிறார். அந்த ஒரு ஆப்பிள் போல சாப்பிட்டோம், அது ஹலாலாக ஆக்கப்பட வேண்டும் என்று ஒருத்தர் வந்து நிக்கிறார் சொன்னா அவருடைய குவாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் இந்த பொண்ணுடைய அத்தா. இவர் நியாயமானவர், நேர்மையானவர், ஒழுக்கமுள்ளவர், இறையச்சமுடையவர். இவருக்குத்தான் ஒரு பிள்ளை மறுபடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்ட காரணத்தால் என்ன செய்யறாரு, மகளையே அங்க திருமணம் முடித்து வைக்க அவர் முடிவு செய்கிறார். முடிவு செய்து திருமணம் நடக்கிறது. இப்பேற்பட்ட சாலிகள், இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமானவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? இருக்கிறோம் இந்த அபூசாரி என்று சொல்லக்கூடியவரும் அவர்கள் மறுபடித்துக் கொண்ட அந்த பெண்ணும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய கண்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வழித்தோன்றர்களில் 14வது தலைமுறையை சார்ந்தவர்கள். எத்தனாவது தலைமுறை? 14வது தலைமுறையை சார்ந்தவர்கள். நபியுடைய குடும்பத்தினர்கள். நாம் ஏற்கனவே கடந்த ஒரு செய்தியை பதிவு செய்தோம். நபிகளால் பிறப்பதற்கு முன்பாக அந்த பாரம்பரியத்தை அல்லாஹ் தூய்மையாக வைத்திருந்தார் என்ற விஷயத்தை, அந்த நபிகளால் வருவதற்கு முன்பாக உண்டான பாரம்பரியத்தை மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய பரம்பரையினரையும் அல்லாஹ் பரிசுத்தமானவர்களாக வைத்திருந்தார். இன்னும் அப்படித்தான் வைத்திருக்கிறார். நபிகளுடைய பரம்பரை சார்ந்தவரிடத்தில் எந்த விதமான பாவகாரிகளுக்கு இடம் இருக்காது. இருந்தால் அவர் நபிகளுடைய பரம்பரை அல்ல, அகல் வைத்துக்கள் அல்ல. ஆனால் அகல் வைத்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற பாவமற்றவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, பேணுதலுக்குரியவர்களாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட நபியுடைய 14வது வம்சத்தை சார்ந்த அந்த வாரிசு தொடரை சார்ந்த இந்த சாலிகான பெற்றோர்களுக்கு பிறந்தவர் தான் ரோசுலா மஹீத்தின் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். வயதானவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த பேரை கேட்டாலே பலருக்கு அலர்ஜி, சிலருக்கு முஹப்பத். யார் இந்த மஹீத்தின் அப்துல் காதிர் ஜீலானி? இவருடைய பாரம்பரியத்தை பற்றி ஓரளவு பார்த்து விட்டோம். ஆனால் இவரால் இந்த மார்க்கத்திற்கு என்ன நடந்தது, இவரிடத்தில் இந்த சமூகத்திற்கு என்ன முன்மாதிரி இருக்கிறது? இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த, அவருடைய பாரம்பரியத்தை சார்ந்த அகலபித்து என்ற அந்த வட்டத்திற்கு அந்த சில்சிலாவில் வருகிறார்களே, இவர்களின் உலகம் மஹீத்தின் அப்துல் காதிர் ஜீலானி இந்தியாவுக்கே வந்தது கிடையாது.
ஆனால் அவர்கள் பெயரால் எத்தனை மஸ்ஜிதுகள் மதினாவில் பள்ளிவாசல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊருக்கு ஒன்று இருந்து இருக்கும். அந்த பழங்காலத்தில் உள்ளவர்கள் அவருடைய மகப்பத்தின் பெயரால் கட்டப்படக்கூடிய பள்ளிவாசலுக்கு அந்த இறை இல்லத்திற்கு வைத்திருந்த பெயர் என்னது? மொய்தலாண்டவர் பள்ளிவாசல். இப்படி மொய்தலாண்டவர் பள்ளிவாசல் பேர் வைக்கலாமா? யாருக்கு மொய்தலாண்டவர்? அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது? இப்படி பலருடைய சந்தேகங்களுக்கும் தெளிவுபடுத்தும் வகையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவிலே அவருடைய விஷயத்தை பற்றி அவர்களுடைய உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எந்த அடிப்படையிலே வாழ்ந்து காட்டி எவ்வளவு மக்களை இந்த தீன் பக்கம் விசாரத்தின் பக்கம் ஈர்த்து விட்டு சென்றார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாழ்வில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதுபடி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை பெறுவதோடு நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போல வெறும் முஸ்லிமாகவே வாழ்ந்து மௌத்தாகி விடாமல் முஸ்லிமை தாண்டி மூமின்களாக, மூமின்களையும் தாண்டி முத்தகீன்களாக, முத்தகீன்களையும் தாண்டி சாலிஹீன்களாக, அதையும் தாண்டி வழி என்ற உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ்